சென்னை அண்ணா சாலையில் உள்ள தபால் நிலையம் அருகே மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கூடுதல் தகவலுடன் இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தமாக நாடு முழுவதும் பல்வேறு மத்திய தொழிற்சங்கங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில தற்போது தமிழ்நாட்டிலும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் 13 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கம் பெருமளவு இல்லாவிட்டாலும் கூட தற்போது சென்னை அண்ணா சாலை, கிண்டி, அதே போல தண்டையார்பேட்டை, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இந்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அண்ணா சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபடுவதற்கும் அதே போல இங்க இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிடுவதற்கும் ஏராளமான சிஐடியு, அதே போல தோமுசா, ஏஐடிசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தபால் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில இந்த போராட்டமானது ஈடுபட இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரோப் மூலமாக அவர்களை தடுத்து குறிப்பாக இபி ஆபீஸ் பின்புறத்தில் தற்போது அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசினுடைய 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக விலைவாசி உயர்வு, டிஎஸ்டி, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சட்ட திருத்தங்கள், இது போன்ற பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேருந்துகள் இயக்கப்படாது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தில் 4 இடத்துல தற்போது இந்த போராட்டமானது வலுப்பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் இவர்களை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன்.